ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஒய் டெக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். பட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் மட்டும் நம்ம பார்க்காம விட்டு வச்சுருந்தோம். பிகாஸ் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ன்றது ஒரு வேல்யூவோட பைனரி நம்பர் வச்சு ஆப்ரேட் ஆகுறது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு தனி கான்செப்டாக பண்ணலான்னு பார்த்தேன். இந்த வீடியோவில் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் மட்டும் இல்லாமல் இன்புட் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டேட்டா டைப்ஸ்லாம் பைத்தானில் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னா என்ன? பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இருக்கு. பிட்வைஸ் AND ஆப்ரேட்டர், பிட்வைஸ் OR ஆப்ரேட்டர், பிட்வைஸ் NOT ஆப்ரேட்டர், பிட்வைஸ் XOR ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அண்ட் பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? இப்போ பிட்வைஸ் AND ஆப்ரேட்டர்னா என்ன? ஓகே, பிட்வைஸ் AND ஆப்ரேட்டரோட சிம்பிள் ஆம்பர்சன்ட். இப்போ A ஈக்குவல் டு 5ன்னு நான் தரேன். நெக்ஸ்ட்டு B ஈக்குவல் டு 3 நான் தரேன். இப்போ 5ஓட பைனரி வேல்யூ வந்து 0101. இதான் 5ஓட பைனரி வேல்யூ. நெக்ஸ்ட்டு 3ஓட பைனரி வேல்யூ 0011. இதுதான் 3ஓட பைனரி வேல்யூ. இப்போ C ஈக்குவல் டு A அண்ட் பின்னு தந்துட்டு இப்போ நான் சியை பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி AND ஆப்ரேட்டர், பிட்வைஸ் AND ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். லாஜிக்கல் AND ஆப்ரேட்டரில் எப்படி ட்ரூ அண்ட் ட்ரூ இருந்தால் ட்ரூவோ, பிட்வைஸ் AND ஆப்ரேட்டரில் 1 1 அண்ட் 1 இருந்தால் 1, ரிமைனிங் ஆல் ஆர் 0. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிசல்ட் என்ன வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து போவோம். இங்கேயும் 1, இங்கேயும் 1. ஸோ 1. இங்கே 1, இங்கே 0. ஸோ அவுட்புட் இஸ் 0. நெக்ஸ்ட்டு இங்கே 1, இங்கே 0. ஸோ த அவுட்புட் இஸ் 0. அண்ட் சேம் as இங்கே 0, இங்கே 0 அண்ட் அவுட்புட் இஸ் 0. இப்போ இதோட ஈக்குவலன்ட் நியூமரிக் வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ நம்ம இதை கரெக்டாக சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தா ஓகே, இதோட ஈக்குவலன்ட் நியூமரிக் வேல்யூ 1. இந்த மாதிரினா பிட்வைஸ் AND ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இங்கே 3க்கு பதிலாக வேல்யூ 4ன்னு தந்துட்டு நம்ம 4ஓட பைனரி வேல்யூ போடுவோம். 4ஓட பைனரி வேல்யூ 0110. இதான் 4ஓட பைனரி வேல்யூ. இப்போ இதுக்கு நம்ம AND ஆப்ரேட்டர் பண்ணி பார்த்தா இதோட ரிசல்ட் 1 + 0. ஸோ 0. நெக்ஸ்ட்டு 0 0. ஸோ ஆன்சர் 0. 1 1 ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு 0 0 ஆன்சர் 0. இப்போ 0100 இதோட எக்ஸாக்ட் நியூமரிக் வேல்யூ வந்து 4. ஸோ சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தா இந்த அவுட்புட் இஸ் 4. ஸோ இப்படின்னா பிட்வைஸ் AND ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிட்வைஸ் OR ஆப்ரேட்டர். பிட்வைஸ் OR ஆப்ரேட்டரும் லாஜிக்கல் OR ஆப்ரேட்டர் மாதிரி தான். லாஜிக்கல் OR ஆப்ரேட்டரில் எப்படி அட்லீஸ்ட் ஒரு ட்ரூ இருந்தால் ட்ரூவோ, அதே மாதிரி இங்கே அட்லீஸ்ட் ஒரு 1 இருந்தால் 1, ரெண்டுமே 0வாக இருந்தால் 0. இப்போ இதுக்கே அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிட்வைஸ் OR ஆப்ரேட்டரோட சிம்பிள் வந்து இந்த பைப்லைன். ஓகேவா? இப்போ A = 5, B = 4, C = A or B, print C. பிட்வைஸ் OR ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1 இருந்தாலே 1, ரெண்டும் 0 இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் 0 வரும். இப்போ இதோட ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். 1 0, அட்லீஸ்ட் ஒரு 1 இருக்கு. ஸோ 1 0 0, போத் ஆர் 0. ஸோ 0 1 1, ரெண்டும் 1ஆ இருக்கு. ஸோ 1 0 0, ரெண்டும் 0வா இருக்கு. ஸோ 0. இதோட நியூமரிக் வேல்யூ வந்து 5. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தா த அவுட்புட் இஸ் 5. இதான் பிட்வைஸ் OR ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பிட்வைஸ் XOR ஆப்ரேட்டர். பிட்வைஸ் XOR ஆப்ரேட்டரோட சிம்பிள் வந்து கேரட் சிம்பிள். இப்போ சேம் எக்ஸாம்பிள். A = 5, B = 4, C = A கேரட் B. ஓகேவா? பிட்வைஸ் XOR ஆப்ரேட்டர் பொறுத்தவரைக்கும் எப்படி பர்ஃபார்ம் ஆகும்னா ரெண்டும் 1 ஆர் ரெண்டும் 0வா இருந்தால் அவுட்புட் 0. அட்லீஸ்ட் ஒரு 1 ஒரு 0வா இருந்தால், வெறும் ஒரு 1 இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் 1. இதோட எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ஒரு 1 ஒரு 0 இருக்கு. ஸோ அவுட்புட் 1. ரெண்டும் 0வா இருக்கு. ஸோ அவுட்புட் 0. ரெண்டும் 1ஆ இருக்கு. ஸோ அவுட்புட் 0. ரெண்டும் 0வா இருக்கு. ஸோ அவுட்புட் 0. இதோட நியூமரிக் வேல்யூ வந்து 1.
ஸோ நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தோம்னா, அவுட்புட் 1. இப்ப நம்ம இதுவே வேற நம்பருக்கு செக் பண்ணி பார்ப்போம். இப்ப கீழ ட்ரீன்னு மாத்திட்டு, ட்ரீயோட பைனரி வேல்யூ 0011. இப்ப இதோட ரிசல்ட் என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம இதோட அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். மேல 1, கீழ 1. ஸோ இதோட வேல்யூ 0. மேல 0, கீழ 1. ஸோ இதோட வேல்யூ 1. மேல 1, கீழ 0. ஸோ இதோட வேல்யூ 1. மேலயும் 0, கீழயும் 0. ஸோ இதோட வேல்யூ 0. இப்ப நம்ம இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தா, the output is 6. பிகாஸ் இதோட நியூமெரிக் வேல்யூ வந்து 6 தான். ஸோ இப்படின்னா பிட்வைஸ் XOR ஆப்பரேட்டர் ஒர்க் ஆகுது. இப்ப நம்ம நெக்ஸ்ட் பிட்வைஸ் நாட் ஆப்பரேட்டர் பார்க்கலாம். பிட்வைஸ் நாட் ஆப்பரேட்டரோட சிம்பிள் வந்து இந்த சிமிலர் டு சிம்பிள். ஓகே. பிட்வைஸ் நாட் ஆப்பரேட்டரும் லாஜிக்கல் நாட் ஆப்பரேட்டரும் சேம் இல்ல. பிகாஸ் இப்ப a ஈக்குவல் டு 5ன்னு தந்திருக்கும். b ஈக்குவல் டு நாட் ஏன்னு தந்துட்டு பிரிண்ட் bன்னு நம்ம தரோம். ஓகேவா? இப்ப இந்த நாட் a எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப இந்த 5ஓட பைனரி வேல்யூ இருக்குல்ல, 0101 இது கூட ஒரு பிட்ட ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். இப்ப பிட்வைஸ் அடிஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்னா, 1 + 1 = 0. சாரி 1 + 1 = 1 0 வரும். அதோட 0 இங்க போட்டு ரிமைனிங் 1 இந்த 0 மேல போடும். ஸோ அகைன் 1 + 0 1. இந்த 1க்கும் 0க்கும் கீழ எதுவும் இல்ல. ஸோ அகைன் 1 தென் 0. இப்ப இந்த வேல்யூவ அப்படியே இது நெகட்டிவா சேஞ்ச் பண்ணிடும். ஸோ மைனஸ் ஆஃப் 0 1 1 0. ஓகே. இதோட நியூமெரிக் வேல்யூ வந்து -6. இப்ப நம்ம இத சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, the output is -6. இந்த மாதிரி தான் பிட்வைஸ் நாட் ஆப்பரேட்டர் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போற 2 ஆப்பரேட்டர் ரொம்ப முக்கியமான ஆப்பரேட்டர். ஓகே. இப்ப நம்ம பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர் பார்க்க போறோம். இப்ப a = 5ன்னு நான் தரேன். 5ஓட பைனரி வேல்யூ 0101. நெக்ஸ்ட் பிரிண்ட் a ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 1. இப்ப நம்ம 1 டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப a ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 1னா எப்படி ஆக்ட் ஆகும்னா, இப்ப a ஓட பைனரி வேல்யூ 0101 இருக்குது இல்லையா? இப்ப இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற 0 வந்து அதோட சைன் வேல்யூவா குறிக்கும். பிகாஸ் 0 இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் வேல்யூ, 1 இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் வேல்யூ. சைன் வேல்யூவ பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப இத ரைட் சைட் புஷ் பண்ணும். ரைட் சைட் புஷ் பண்ணும்போது இங்க லாஸ்ட்ல இருக்க 1 இருக்குல்ல, அது வந்து ரைட் சைடு வெளில போயிட்டு இங்க 0 ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் 0. இது வந்து சைன் வேல்யூக்கான 0. இத நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு 0 ஆட் பண்ணி, நெக்ஸ்ட் இங்க ஒரு 1 ஆட் பண்றோம். 1 0. பிகாஸ் இந்த வேல்யூ வந்து லெஃப்ட் சைட் புஷ் ஆகி இங்க ஒரு 0 ஆட் ஆயிருக்கு. லெஃப்ட் சைட் புஷ் ஆனதுக்கப்புறம் அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் 0. இது வந்து சைனுக்கான 0. ஓகேவா? நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட் புஷ் ஆனனால இதுக்கு பக்கத்துல இன்னொரு 0 ஆட் பண்ணி அகைன் 1 0. பிகாஸ் லாஸ்ட்ல இருக்கிற 1 வந்து புஷ் ஆகி வெளில போனதால இது ரிமைனிங் வேல்யூ. இப்ப 1 0ஓட நியூமெரிக் வேல்யூ என்னன்னா 2. இப்ப சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, the output is 2. This is bitwise ரைட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர். ஓகேவா? ஓகே. இது பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. சப்போஸ் இதுவே நெகட்டிவ் -5ஆ இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும்? சப்போஸ் இது மைனஸ் வேல்யூவா இருந்துச்சுன்னா, இப்ப இந்த 5ஓட பைனரி வேல்யூவ ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் எடுக்கும். ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட்னா இருக்கிற ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸா மாத்தும். ஒன்ஸ் எல்லாம் ஜீரோஸா மாத்தும். இப்ப மேல இருக்கிற 5ஓட பைனரி வேல்யூ ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் எடுத்தா 1010. திஸ் இஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் ஆஃப் 5. ஐ மீன் 5 பைனரி வேல்யூ. ஓகேவா? இப்ப இது கூட ஒரு பிட்ட ஆட் பண்ணும். பிகாஸ் திஸ் இஸ் கால்ட் 2's காம்ப்ளிமென்ட். இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் எடுத்தது கூட ஒரு பிட் ஆட் பண்றோம்னா அது பேர் 2's காம்ப்ளிமென்ட். இப்ப இங்க 0 + 1 = 1. நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுடலாம். 1 0 1. ஓகேவா? வழக்கமா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து சைன குறிக்கும். இப்ப இது -5ன்றனால இந்த ஒரு சைனும் நெகட்டிவ்லனா அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிற 3 வேல்யூ ஷிஃப்ட். இப்ப 011. இந்த 011ன்றது ட்ரீயோட பைனரி வேல்யூ. இப்ப நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா -3.
திஸ் இஸ் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பார்ப்போம். லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரோட சிம்பிள் வந்து டபுள் லெஸ் தென் சிம்பிள். இப்போ சேம் ஏ ஈக்குவல் டு 5. 5ஓட பைனரி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0101. இப்போ இதை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிற 0 வெளியில் போயிட்டு 1010ன்னு ஆக்ட் ஆகும். இப்போ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம்னா அவுட்புட் 10. ரைட் ஷிஃப்டோட நெகட்டிவ் வேல்யூ மாதிரி லெஃப்ட் ஷிஃப்டோட நெகட்டிவ் வேல்யூ எப்படி வரும்னு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இருக்கிற 7 டைப்ஸ் ஆப்ரேட்டரையும் முடிச்சிட்டோம். ஆப்ரேட்டர்ஸில் என்னாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்புட் ஸ்டேட்மெண்ட் பைத்தானில் ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் யூசர் கிட்டேருந்து அப்போ தான் நம்மளால் இன்புட் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டை நம்ம தர முடியும். இப்போ ஏ ஈக்குவல் டு input of enter your name. இது ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம யூசர் கிட்ட ஒரு இன்புட் வாங்கி ஏன்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ஏ. இது வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். நார்மலாக நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்னா ஒரு வேரியபிளை வெளியில் பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோன்னா என்டர் யுவர் நேம்னு காட்டுது. நான் என் நேமை தரேன், என்டர் கொடுத்தா அந்த கொடுத்த நேம் வந்து இங்கே அவுட்புட் ஆகுது. இதுவே நம்ம ஒரு நம்பர் இன்புட்டாக வாங்கணும்னா இங்கேயும் நம்ம நம்பர் தரலாம். இப்போ நான் என்டர் என் நம்பர் தந்துட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணேன்னா த்ரீன்னு கொடுத்தா த்ரீன்னு ஸ்டோர் ஆகும். பட் இது எப்படி உள்ளே போய் ஸ்டோர் ஆகும்னா நம்பராக ஸ்டோர் ஆகாமல் ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகும். இதுவே இப்போ ஏ ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து இப்போ ஏ கொடுத்து சேம் பி ஈக்குவல் டு இன்புட் என்டர் செகண்ட் நம்பர்னு தந்துட்டு நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பின்னு தரேன். ஓகேவா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 3ன்னு தந்துட்டு செகண்ட் நம்பர் 1ன்னு தந்துட்டா ரெண்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? சப்போஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணணும்னா சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பி கொடுத்து பிரிண்ட் சி கொடுத்து சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ நான் அகைன் ஏக்கு 3 பிக்கு ட்ரூ ஆட் பண்ணால் 32 வருது. 3 + 2 5 வரணும். ஏன் 32 வருது? பிகாஸ் இதை வந்து இது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் கன்கேடினேஷன் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இதோட நம்பராக வாங்கணும்னா இந்த இன்புட்டுக்கு மாதிரி இன்ட்டுன்றதை தரணும். இன்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் போடுறேன். ஏ ஈக்குவல் டு இன்ட் அந்த ப்ராக்கெட்குள்ள இன்புட் என்டர் எ நம்பர் கொடுத்து இது ரெண்டும் நம்ம கோட்ஸ்குள்ளே தரணும். பிகாஸ் இது ஒரு ஸ்ட்ரிங். இதை போடாமலையும் நம்ம தரலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். இப்போ நான் இதை போடாமல் தரேன். இன்புட்டா சேவ் பண்ணி ரன் பண்ணால் கர்சர் நார்மலாக பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம பார்க்குற யூசருக்கு இங்கே நமக்கு என்ன இன்புட் தர சொல்லிக்கிறாங்க, நம்பரா ஏஜா இல்லை இயரா எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம இதுவே இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் என்டர் எ நம்பர்னு தந்துட்டு அதை நான் இன்புட் தர சொன்னேன்னா இங்கே வந்து என்டர் எ நம்பர் பார்க்குற யூசருக்கு வந்து ஓகே இங்கே ஒரு நம்பர்னா இன்புட்டாக தர சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியும். அதே மாதிரி இப்போ பிரிண்ட் ஏ நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் செகண்ட் நம்பர்னு தந்துட்டு பிரிண்ட் பின்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு அகைன் நான் ஆட் பண்ணுறேன் ஏ ப்ளஸ் பி பிரிண்ட் சி. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோன்னா
ஃபர்ஸ்ட் ஏக்கு நம்பர் கேட்கும் 3ன்னு தரேன். நெக்ஸ்ட் பிக்கு நம்பர் கேட்கும் 2ன்னு தரேன். 3 + 2 5. இதே மாதிரி தான் இது இன்டிஜர் வேல்யூவை இன்புட்டா வாங்குறது. ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கின வேல்யூ அது ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் கன்காலினேஷன் பண்ணிட்டு 3 + 2 32 தந்துருச்சு. இது இன்டிஜர் அடிஷன் பண்ணி தந்துருச்சு. இப்ப நம்ம இதே அவுட்புட் பாருங்களேன். 3 2 5 வெறும் 5 வருதா? இது நம்ம வெறும் 5 வந்ததால நம்ம இது எதோட அவுட்புட் நமக்கு புரியல. ஸோ இதுக்கு ஒரு வழி தான். இந்த பிரிண்ட்டுக்குள்ளேயும் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் தந்து பண்ணலாம். The sum of two value isன்னு தந்துட்டு கம்மா கொடுத்து சி கொடுத்தோம்னா சேவ் பண்ணி ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூஸ்க்கு 3 செகண்ட் வேல்யூக்கு ட்ரூ. ஓகே, த சம் ஆஃப் டூ வேல்யூ இஸ் 5. இங்க வந்து நார்மலா 5ன்றதுனால நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எது எதோட இதுன்னு தெரியல. இங்க வந்து ப்ராப்பரா தெரியுது. இந்த ரெண்டோட சம்முனா இந்த 5ன்னு. ஸோ நம்ம பிரிண்ட்டுக்குள்ளேயும் நம்ம அப்படி தந்துக்கலாம். இந்த இன்புட்ன்றது இன்புட் ஸ்டேட்மெண்ட். யூசர் கிட்ட இன்புட் வாங்குறது. இந்த பிரிண்ட்ன்றது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். நம்ம யூசருக்கு ஒன்று தெரிவிக்கிறது. இதான் பைத்தான்ல இருக்கிற இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பைத்தான்ல டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். பைத்தான்ல பொறுத்த வரைக்கும் 4 டேட்டா டைப்ஸ் தான் இருக்கு. இன்டிஜர், ஸ்ட்ரிங், பூலியன் அண்ட் ஃப்ளோட். இன்டிஜர் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம நார்மலா நம்பர் -∞ to +∞ நம்பர் வாங்குறதுக்குனா இன்டிஜர் டேட்டா டைப்ஸ். அது வந்து நம்ம நார்மலா பைத்தானை பொறுத்த a = 10 நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அங்க டேட்டா டைப்ஸ் தர தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சிலலாம் ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னா int a = 10 அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணணும். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் வெறும் a = 10ன்னு இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அது பைத்தான்ல ஒரு அட்வான்டேஜ். இன்ட்ன்றது நம்பர் குறிக்கும். அது -∞ to +∞ ஆகும். அதே மாதிரி நம்ம இன்புட் வாங்கும்போது இன்புட் நம்ம தந்தானா அது இன்டிஜரா எடுத்துக்கும் நம்ம தர இன்புட்டை. ஸ்ட்ரிங்ன்றது நம்ம ஒரு வேர்டு ஒரு லெட்டர் அது எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங் கேட்டகரியில தான் வரும். இப்ப ஸ்ட்ரிங்னா நம்ம ஸ்ட்ரிங்கை எப்படி ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றோம்னா இப்ப நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள எது அசைன் பண்ணாலும் அது ஸ்ட்ரிங்னா வரும். இதுதான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்ட்ரிங் இன்புட்டா கொடுக்க நம்ம நார்மலா a = இன்புட் என்டர் யுவர் நேம் தந்தாலே ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டா வந்துடும். நெக்ஸ்ட் பூலியன் வேல்யூ நம்ம நார்மலா பார்த்ததுன்னா ட்ரூ. இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ. இதுக்கும் நம்ம நார்மலா இன்புட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம பூலியன் வேல்யூ வாங்கிக்கலாம். ஃப்ளோட் இப்போ வந்து நம்ம டெசிமல் வேல்யூ 10.4 12.5 அந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் டெசிமல் வேல்யூவா தரும். நம்ம ஒரு ஃப்ளோட் வேல்யூ இன்புட்டா வாங்க எப்படி a int இன்புட்னு தரோமோ அந்த மாதிரி a = float input ஆஃப்னு கொடுத்தோம்னா நம்ம ஒரு ஃப்ளோட் வேல்யூவை இன்புட்டா வாங்க முடியும். இதுதான் பைத்தான்ல இருக்கிற டேட்டா டைப்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.